மொத்தமா படம் பார்க்க வரவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க? படம் பார்க்க வரீங்கன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுவீங்க. லவரோட வந்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகும். ஏன்னா படம் பார்க்க முடியாது, அது முடிஞ்சாவது பார்த்துட்டு இருக்கலாம்ல. பிரஜன் ஆக்டிங் எப்படி? பிரஜன் யார் பிரஜன்? ஹீரோ ஹீரோ அந்த வயசான ஹீரோ. நான் படம் நடிச்சிருந்தேன் சீரியஸ். அப்ப நீங்க என்ன கேரக்டர் பண்ணீங்க? நான் படத்தில் அந்த வில்லன் இருப்பாங்க ஸ்கூல் டேஸ்ல ஒரு அவன் ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருந்தேன். அது பார்த்துருக்கலாம், ஆனால் அது ட்விஸ்ட் நீங்கள் பாருங்க. அந்த இது நல்லா இல்லைல்ல? உங்களுக்கு அது செட் ஆகல. இல்லை செகண்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் குட்டி பண்ண அவளே போட்டுருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்ம பெட்டராக கேஷ் பண்ணிருக்கலாம். பிரஜன் ஆக்டிங் எப்படி? பிரஜன் யார் பிரஜன்? ஹீரோ ஹீரோ அந்த வயசான ஹீரோ. அவராக நல்லா பண்ணியிருந்தாரு. நான் என்ன கொஞ்சோண்டு ஏதாவது நல்லா பண்ணியிருக்கலாம். அவர் கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் சும்மா தான். மற்றபடி மீன் ஓவரால் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. பட் காஸ்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. படத்துக்கு சாங்ஸ் செட் நான் படம் நடிச்சிருந்தேன் சீரியஸ். அப்ப நீங்க என்ன கேரக்டர் பண்ணீங்க? நான் படத்தில் அந்த வில்லன் இருப்பாங்க ஸ்கூல் டேஸ்ல ஒரு அவன் ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருந்தேன். ஸோ படம் கொஞ்சம் கேஸ்டிங் பெட்டராக இருந்திருக்கலாம். உங்களுக்கே அதான் ஃபீல் ஆயிருக்கு. ஆமாம், எனக்கு என்ன எடுத்துக்கூடாது. கிங்ஸ்லி ஆமாம், ஆக்சுவலி கிங்ஸ்லி நல்லா தான் இருந்தார். கிங்ஸ்லிக்காக வேணால் பண்ண பார்க்கலாம். கிங்ஸ்லி வேணாம் மீன் கிங்ஸ்லிக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா போட்டிருந்தாரு. கொஞ்சம் ஓகே இருந்துச்சு நினச்சோம். பட் ஆக்சுவலி தெளிவாக நல்லா இருந்துச்சு. மக்கள் வந்து பார்க்குற அளவுக்கு படம் இருக்கு. ஐ மீன் போர்ட்ஸ்லாம் வந்து பாருங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்கும். சரி ஃபேமிலி மூவி எதுவுமே தப்பான இதுவும் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஃபார் ஃபர்ஸ்ட் டைம்லாம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஏதாவது போர்டிங்கெலாம் லைக் பார்க்கலாம். லைக் படம் பார்க்குற ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்குறாங்க கெஸ் பண்ணிடுவாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கும். ஸோ ஆமாம், பாட்டு கொஞ்சம் ஓல்டு இதாக இருந்துச்சு இளையராஜா இல்லை. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா? இல்லை, எந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் ரொம்ப அந்த இதே ரொம்ப பழைய பாட்டு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிட்ட படம் நல்லா ஓடிருக்காங்க. இல்லை இதுதான் பர்ஃபெக்ட் டைம் தான். ஏன்னா ஐ மீன் இல்லை படம் அதான் சொன்னேன். ஓவரால் அதாவது ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் கொஞ்சம் லேக் இருக்குண்ணா. படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படம் தலைவா நல்லா இருந்தது. ரொம்ப ஆசையாக வந்தேன் தலைவா. படத்தை பார்த்து ஏடா போனோன்னு தோண வைக்கிறது தலைவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் டேஸ் லவ்னு சொல்லி செம்மையாக காட்டினாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். ஸ்கூல் டேஸ் லவ்வில் வந்து அவங்க காட்டின கேரக்டர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. சரி செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு நல்ல கேரக்டரை காட்டுவாங்கன்னு பார்த்தா ஆன்ட்டியை கூப்பிட்டு வந்து ஹீரோயின்னு சொல்கிறாங்க தலைவர். அவனை ஏற்றுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஆன்ட்டியை லவ்னு சொன்னவங்க ஒத்துப்பீங்களா? அந்த மாதிரி தான் இந்த பாவம் பிரஜன் அவர்கள் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டான்னு தெரியல அந்த காதையை வச்சு சமாளிக்கிறது. அது மட்டும் இல்லை, சாங் ஒரு படத்தில் வந்து வைக்கலாம். ஆனால் நம்ம இளையராஜா வச்சு தரமாக சாங் கொடுத்தவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மட்டும் மோசமாக கொடுத்தவங்கன்னா இதில் தான் தலைவர். பார்த்தீங்கன்னா சீன் பை சீனாக வந்து சாங் வச்சுருக்காங்க. ஏதோ வைக்கணுன்றதுக்காகவே வச்சுருக்காங்க தலைவர். மொத்தமா படம் பார்க்க வரவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க? படம் பார்க்க வரீங்கன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுவீங்க. லவரோட வந்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகும். ஏன்னா படம் பார்க்க முடியாது, அது முடிஞ்சாவது பார்த்துட்டு இருக்கலாம்ல. அதனால் லவர் பொறுத்த வந்து பெஸ்ட்டு. ரேட்டிங் எவ்வளோ ப்ரோ கொடுக்கலாம்? ரேட்டிங் படத்துக்கு தேவையில்லை தலைவர். மக்கள் பார்க்குறதுல வந்து பார்த்துட்டு போட்டோம்.